ஹாய் பசங்களா, நம்ம எல்லாருக்குமே மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துருச்சு. குறிப்பா 12th இருக்க பசங்களுக்கு இப்போதைக்கு உட்காந்து எல்லாமே படிக்கிறதுக்கான டைம் இல்ல. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் ப்ராப்பரான ஒரு டைம் டேபிள் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ப்ராப்பரா எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிருங்க. நல்லா பாருங்க, நம்மளுக்கு மெயினான சப்ஜெக்ட்னு சொன்னா 4 சப்ஜெக்ட் தான்டா. சரியா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அதுக்கப்புறம் பயோ. அதுலயும் மோஸ்டா நீங்க எல்லாரும் இன்ஜினியரிங் போறீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்டோட கட் ஆஃப்க்கு இப்பல இருந்து நீங்க ஒர்க் பண்ணுங்க. சரியா? கடைசில எல்லாம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது. இப்பல இருந்து நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் கடைசில கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். சரிங்களா? நல்லா பாருங்க, இந்த பர்டிகுலர் வீக்ல உங்களுக்கு பிசிக்ஸ் கிளாஸ், மேத்ஸ் கிளாஸ், அப்புறம் பயாலஜி கிளாஸ், இந்த 3 கிளாஸ் இந்த வாரம் ஒய்டில வரப்போகுது. குறிப்பா என்னோட கிளாஸ் வந்து நாளைக்கு வெனஸ்டே. ஓகேவா? சப்போஸ் இந்த வீடியோ நீங்க எப்ப பாக்குறீங்கன்னு தெரியல, பட் வெனஸ்டே ஈவினிங் 5:30க்கு என்னோட பிசிக்ஸ் கிளாஸ் வரப்போகுது. ஓகேவா? அமரன் பேக்லாக் சீரீஸ்ல நான் ஆல்ரெடி லெசன் 1 அண்ட் லெசன் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை டீட்டெயிலா நடத்தி வச்சிருக்கேன். ஆனா நம்ம மிட் டேர்ம்க்கு 3 லெசன் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்னா, இந்த வெனஸ்டே நான் எடுக்க போற கிளாஸ் 5:30 மணி கிளாஸ ஃபர்ஸ்ட் 3rd யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? 3rd யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூனிட் 2, அதுக்கப்புறம் யூனிட் 1. ஏன்னா யூனிட் 1 நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ வேகமா ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3rd யூனிட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் 2nd யூனிட், அப்புறம் ஃபர்ஸ்ட் யூனிட். 3 மணி நேரத்துல இந்த 3 யூனிட்டை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கான ப்ரிப்பரேஷன். எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். எல்லா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகே சார், எனக்கு லிஸ்ட் ஆஃப் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொடுங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால நல்லா பாருங்க. பிசிக்ஸ், ஓகேவா? பிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் தமிழ் மீடியம் பசங்களும் இருப்பீங்க. நான் அதனால கொஸ்டினோட நம்பர் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் வேணாலும் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அவைலபிளா இருக்கும். அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். ஓகே? எஸ் சார். கெமிஸ்ட்ரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. கெமிஸ்ட்ரியில புக் பேக் கொஸ்டின் என்ன, புக் இன்சைட். ஸோ புக் பேக் கொஸ்டினோட லிஸ்ட் இங்க இருக்கு உங்களுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தீங்கன்னா இந்த புக் பேக் கொஸ்டின் எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். புக் இன்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த 8 கொஸ்டின். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இது ரோஸ்டிங் அண்ட் கால்குலேஷன். சரியா? ஸோ இந்த மாதிரி நீயே பார்த்துக்கோ. சரி, எங்களுக்கு இது லிஸ்டா வேணும் அப்படின்னா கீழே வந்து பிடிஎஃப் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்ப கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரீல வந்திருக்கும். சரிங்களா? எல் பேண்ட்ல என்ன அப்படின்னா ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா இப்போதைக்கு 10ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்கு. சரியா? மிட் டேர்ம்க்கு நாங்க இங்க சொல்லி கொடுக்க போறோம். அதை பாரு, மோர் தென் சஃபிஷியண்டா இருக்கும். ஆனா லாங் டேர்ம்க்கு, சரிங்களா, நம்மளுக்கு குவார்டர்லி எக்ஸாம் வரும், ஹாஃப் இயர்லி வரும், ஆனுவல் எக்ஸாம் வரும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அமரன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோ. வெறும் 999 rupeesக்கு இயர் லாங் பேட்ச். தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோ. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே? ஸோ நல்லா பாரு, இதான் கொஸ்டின். செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இது. ஓகே? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு கீழே பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கிடைக்கும். பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணா மட்டும்தான் மேம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் பசங்க பிடிஎஃபா கேட்குறாங்க, பிடிஎஃப் கொடுங்க. அப்பதான் நான் மேம்கிட்ட கொடுப்பேன். புரிஞ்சா? ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. புக் இன்சைட். ஓகே? ஸோ புக் இன்சைட்ல இந்த கொஸ்டின் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி 6th சாப்டர் வரப்போகுது அப்படின்னா 6th சாப்டர்ல புக் இன்சைட், 7th சாப்டர்ல புக் பேக், புக் இன்சைட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். சாப்டர் நம்பர் 11. ஸோ சாப்டர் நம்பர் 11ல இருந்து இந்த கொஸ்டின் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் யுவர் ப்ரீ போர்ட். சார் பாட்னிக்கு வேணும் அப்படின்னு வச்சீங்க. இங்க பாரு, பாட்னி சார் வந்து கொடுத்திருக்காரு. செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட் லெசன்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈவன் அவர் ஆன்சர் முதற்கொண்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. 2 மார்க் வேணுமா? இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்டா. 3 மார்க் வேணுமா? 3 மார்க் கொஸ்டின். 5 மார்க் வேணுமா? இது எல்லாமே 5 மார்க். ஸோ நீங்க எப்படியோ உட்காந்து மார்க் பண்ண போறது இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறீங்க. அதுக்கு நாங்க பிடிஎஃபாவே கொடுத்துட்றோம். உனக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. சார் மேத்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னா இங்க பாரு, ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ்ல எதெல்லாம், எக்ஸாம்பிள்ல எதெல்லாம். 3 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ்ல எந்த கொஸ்டின்லாம், எக்ஸாம்பிள்ல எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ்ல எதெல்லாம் கேட்பாங்க, எக்ஸாம்பிள்ல எதெல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சா? செகண்ட் யூனிட்ல அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்னன்னா எக்ஸசைஸ் கொஸ்டின். 3 மார்க்ல எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள். ஓகே? தேர்ட் லெசன்ல இதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் கொஸ்டின், எக்ஸசைஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின், எக்ஸசைஸ் கொஸ்டின், எக்ஸசைஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின். ஓகேவா?
ஃபைனலா 4 மார்க்ல எக்ஸைஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின், எக்ஸைஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின், எக்ஸைஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின். இது எல்லாமே நீங்க பண்ணா போதும்டா. நான் ஷூரா சொல்றேன். சப்போஸ் எக்ஸாம் வந்து 50 மார்க்குக்குன்னா ஈஸியா 45 பிளஸ் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம் வந்து 35 மார்க் அப்படின்னா ஷுவர் ஷார்ட்டா உனக்கு 30 மார்க் கிடைச்சிரும் இதுல இருந்து. ஓகே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பொறுத்த நீங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? நாளைக்கு லைவ் நான் வருவேன். லைவ்ல எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. 5:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 8:30க்குள்ள அதை முடிச்சிருவோம். 3 லெசன் கம்ப்ளீட்டா முடிக்கிறோம். ஓகேவா? பிடிஎஃப் வேணும்னு வச்சீங்கன்னா கீழே பிடிஎஃப் பண்ணுங்க. அமரன் பேட்ச்ல வந்து இப்போதைக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. வெறும் 999ல ஜாயின் பண்ணிக்கோ. 10ஆம் தேதி வரைக்கும் தான் ஆஃபர். ஸோ லேட்டரா சார் நான் வந்து மிட் டேர்ம்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆஃபர் இல்லைன்னா கஷ்டமா போயிடும். ஓகேவா? இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. பிடிஎஃப் வேணா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ வேணாலும் சொல்லுங்க. தேங்க்யூ.